ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் வச்ச வீடியோ தாங்க. எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மல்லிப்பூவே கோர்த்துக்கலாம். மல்லிப்பூ இது இங்கே நார்மலாக கோர்க்குற மாதிரி கோர்த்தா போதும். ஆனால் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மல்லிப்பூ கோர்த்து வைக்கும்போது சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ காஞ்ச உடனே அப்படியே அந்த இடத்துக்கு நூல் மட்டும் தொங்கும். அந்த மாதிரி இல்லை, தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே கோர்க்கும் போது நல்லா டைட்டாக எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இறுக்கமாக கோர்த்துட்டா சீக்கிரம் அந்த மல்லிப்பூ மலரவும் மலராது. மலர்ந்தால் கூட பாதி மலர்ந்தும் மலராமல் அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அந்த பாட்டில் வருங்களா, மலர்ந்தும் மலராத பாதி இதழ் போல, அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சு நடுவில் கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இதழாக நான் எடுத்துகிட்டேன் ஆரஞ்சு கலர் ரோஸ்லேருந்து. ஸோ அதை எடுத்துகிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதழோடு எப்படி வச்சு நம்ம பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதழ் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதழாகவே எடுத்துட்டேன். பிகாஸ் கொஞ்சம் மொட்டாக இருக்கிறதுனால, இல்லை கொஞ்சம் மலர்ந்த பூவாண்டால் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நான் காமிக்கிற மாதிரி இந்த இதழை மடக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே கோர்த்துட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுவுமே கொஞ்சம் டைட்டாக கோர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் வேணுமோ அந்த கலர் ரோஸ் எடுத்துக்கலாம். ரெட், எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு, இல்லை டபுள் கலர் ரோஸ் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் எடுத்து கோர்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப மல்லிகைப்பூ கோர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ நீங்கள் கோர்த்துக்கலாம். பட் நான் கொஞ்சமாக தாங்க கோர்த்துருக்கேன். இதுவும் மறக்காமல் நல்லா டைட்டாக கோர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூ நீங்கள் தலையில் வச்சு அது காஞ்சா கூட அது ரொம்ப தொங்கிட்டு ஒரு சைடு அழுத்துறீங்களா, ஸோ அந்த ஃபீல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மலர்ந்து மலராமல் பாதி இதழோடு அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் மேலே பின் வச்சு செக்யூர் பண்ணி நான் ஹேரில் வைக்கிறதுனால நான் ஒரு சைடு மட்டும் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சைடு அப்படி தொங்க விட்டு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். நான் ரவுண்டாக பண்ணி சேஃப்டி பின்னில் வைக்கிறதுனால கீழே மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு வச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.